ஆமாங்க, மாமாக்கு நாளைக்கு காலையில ஆபரேஷன். இவ்வளவுதான் விஷயமா? நான் கூட நீ வேகமா கூப்பிட்டத பார்த்தா உன் மாமா பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு வரோன்னு சந்தோஷப்பட்டேன். அப்ப நான் நினைச்சது நடக்கல. ஒருவேளை நீங்க நினைச்சது நடக்கிறதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன்னு கூட வச்சுக்கோங்க. புரியலையே, என்ன சொல்ற? அப்ப ராஜராஜன் கதையை முடிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டியா? போட்டேன். நாளைக்கு காலையில ஆபரேஷன் தியேட்டர்ல வச்சு அவரை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவ்வளவுதானே? நாளைக்கு ஐசியூக்கு ஆளுங்களை அனுப்பிச்சு காரியத்தை சத்தம் இல்லாம முடிச்சிடறேன், போதுமா? இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண விஷயம் இல்ல. என்ன சந்திரா, என்னால எந்த பிளானையும் ஜெயிக்க முடியாதுன்னு நீ முடிவுக்கே வந்துட்டியா? அது இல்லங்க, அந்த கார்த்தி மாமா விட்டு கொஞ்ச நேரம் கூட நகர மாட்டேங்கிறான். அவன் இருக்கிறதுனால என்னால எதுவும் பண்ண முடியல. அதான் எனக்கு கோபமா வருது. என்ன சந்திரா, அந்த கார்த்தியும் ஹாஸ்பிட்டல்ல இருப்பான், உன் மாமா கதையும் முடிக்கணும்னா இது என்ன பேப்பரும் பேனா வச்சு எழுதுற கதையா? சந்திரா, நீ தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து துரத்தணும். இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு மாமா உயிரோட இருக்க கூடாது. அப்பதான் இந்த கும்பாபிஷேகம் நடக்காது. என்ன சொல்றீங்க? நீ சொல்றது கேட்க நல்லதா இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை எங்க எப்படி பண்ண போறோம்னு தான் ஒண்ணும் புரியல. சரி, நீ ஏதாச்சும் சொல்லு. என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடியா இருக்கேன். எனக்கு அந்த ராஜராஜன் சாகணும், அவ்வளவுதான். என்னங்க, நாளைக்கு காலையில 9 மணிக்கு அவருக்கு ஆபரேஷன் டைம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சீஃப் டாக்டர் சாமிநாதன் தான் மாமாவுக்கு ஆபரேஷன் பண்ண போறாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த டாக்டர் சாமிநாதன் ஜாடையிலே இருக்கிற ஒரு லோக்கல் ஆள அரேஞ்ச் பண்ணுங்க. ஒரே ஜாடையில 2 டாக்டர்? ஏன் சந்திரா, நீ என்ன மாறுவிட போட்டி நடத்த போறியா என்ன? விளையாடாதீங்க. நாளைக்கு காலையில ஹாஸ்பிட்டல்ல டாக்டருக்கு பதிலா நாம செட் பண்ண ஆள ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்பி வைப்போம். சந்திரா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதெல்லாம் நடக்குங்க. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. முதல்ல இதை பிடிங்க. இது என்னது? இது சாதாரண மருந்து இல்லங்க. இத ரத்தத்துல கலந்தா அடுத்த 10வது நிமிஷம் ஆர்டிபிஷியலா ஹார்ட் அட்டாக் வந்துரும். தியேட்டர்ல ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே பேஷண்ட்டுக்கு திடீர்னு அட்டாக் ஆயிடுச்சுன்னு டாக்டர் ஈஸியா கை விரிச்சிருவாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் எந்த விஷமும் காட்டாது. ஹார்ட் அட்டாக்னு தான் வரும். செம்ம ஐடியா சந்திரா. இந்த குட்டி பாட்டிலுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆனாலும் உன் மூளைக்கு முன்னாடி எவனாலையும் நிக்க முடியாது. ஐடியாலாம் நல்லாதான் இருக்கும். ஆனா நீங்க கூட்டிட்டு வர ஆளுங்க தான் ஏதாவது சொதப்பிடுறாங்களே. சரி விடு, இந்த முறை நீ வருத்தப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. ஆனா இங்க மாமாவே காணுமே. அக்கா, கார்த்திக் மாமாவும் இங்க இல்லையே. மாமாவை கடைக்கு அனுப்பியிருக்கேன். சரி, அப்புறம் வரப்ப வரட்டும். நம்ம போன் பண்ணி கிளம்பிட்டோம்னு சொல்லிடலாம். நீங்க வாங்க, நம்ம போவோம். அம்மா, அக்கா, நான் இன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டல்லே தங்கிக்கிறேன். என்னம்மா சொல்ற? ஹாஸ்பிட்டல்ல தங்க போறியா? அதுவும் இந்த நடு ராத்திரிலயா? வேண்டாம் ரேவதி. இது பாருங்க, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நான் இங்க இருக்கேன். அம்மா ப்ளீஸ்மா, என் கூட தான் மாமா இருக்காருல்ல. நான் அப்பா கூடவே இருக்கேம்மா. எனக்கு என்னமோ இன்னைக்கு நைட்டு முழுக்க அப்பா கூட இருந்தா மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு தோணுது. அதுவும் இல்லாம அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால அங்க வந்து நிம்மதியா இருக்க முடியாதுமா. நான் இங்கே இருக்கேம்மா. இல்ல ரேவதி, இந்த நிலைமையில உன்னை தனியா விட்டுட்டு எப்படி வீட்டுக்கு போறது? ஒண்ணு பண்ணலாம். அம்மா, நீங்களும் சுவாத்தியும் வேணா வீட்டுக்கு போங்க. நானும் ரேவதியும் இங்க இருக்கோம். அக்கா, என் கூட தான் மாமா இருக்காருல்ல. சொன்ன புரிஞ்சுக்கோக்கா. எனக்கு என் அப்பா கூட இருக்கணும். அவர் என் பேச்சு கேட்டாலும் கேட்காட்டியும் அவர் பக்கத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுது. பிளீஸ்கா, நீ அம்மாவை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்திலே நான் அப்பா சொன்ன பேச்ச மட்டும் கேட்டு அந்த மருத்துவம் வேண்டான்னு சொல்லியிருந்தா இந்த கல்யாண வேலையும் நடந்திருக்காது. நம்ம அப்பாவும் இப்படி ஹாஸ்பிட்டல்ல உடம்பு முடியாம படுத்திருக்க மாட்டாரு. இங்க நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் நான் தாங்க முழு காரணம். எனக்கு அது ரொம்ப கில்ட்டியாவே இருக்கு. ஏன் ரேவதி இப்ப தேவையில்லாம எல்லா பழியும் தூக்கி உன் தலையில போட்டுக்கிற? இங்க நடந்த தப்புக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு?
அம்மா அவங்களோட ஈகோக்கு தீனி போட ஒரு மாப்பிளைய பார்த்தாங்க. ஆனா அப்பா அம்மாவோட அந்த தப்பான முடிவை ஏத்துக்க முடியாம எப்படியாவது வாழ்க்கையை காப்பாத்தணும்னு போராடி இப்ப இப்படி இருக்காரு. இதுல உன் தப்பு என்ன இருக்கு? ரேவதி, ரோஹிணி சொல்றது சரிதான். என் பேச்ச கேட்டதுனாலதான் இந்த கல்யாண விஷயத்துல உனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அந்த மருது மட்டும் சரியானவனா இருந்திருந்தா இந்நேரம் நம்ம வீடே சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த படுபாவி பையன் மருது இப்படி ஒரு ஃப்ராடா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னால அவனை என்னைக்குமே மன்னிக்க முடியாது. மா, அந்த மருதுவ மன்னிச்சா மட்டும் உங்களுக்கு என்னமா கிடைக்க போகுது? போதுமா, அவனை பத்தி பேசுறத நிறுத்துங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, நடந்ததை விட நான் அப்பவே உன்கிட்ட சொல்லிட்டேன்.